கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொன்னேன். குறிப்பாக இதே மாதிரி பிளாடர், ரெக்டம் இதெல்லாம் கூட கேன்சர் தெரப்பினால் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிக்சர் ஆஃப் த யூரிட்டர், ஸ்ட்ரிக்சர் ஆஃப் த யூரித்ரா, பிளாடர் சிஸ்டைட்டிஸ் அண்ட் பிளாடர் வால் ஃபைப்ரோசிஸ், அதே மாதிரி கோலன் அண்டு ரெக்டல் பெத்தாலஜிஸ். இப்போ இதனால் அடைப்பு ஏற்படும், யூரின் போகிறதுக்கு அடைப்பு ஏற்படும், யூரின் சரியாக போக முடியாமல் அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் கிட்னியில் வந்து அது பாதிக்கும். இதே மாதிரி கோலன், ரெக்டம் இதனுடைய திசுக்கள் பாதிக்கிறதுனால ஃபிஸ்டுலா ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூட்ரஸ் கேன்சருக்கோ சர்வைக்கல் கேன்சருக்கோ ரேடியோதெரப்பியோ இதை கொடுக்கும் பொழுது வெசைக்கோ வெஜைனல் ஃபிஸ்டுலா, ரெக்டோ வெஜைனல் ஃபிஸ்டுலா போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஆறாது. ஸோ ஒரு முறை இந்த பேஷண்ட்ஸுக்கு இது மாதிரி ஸ்ட்ரிக்சரோ இல்லை ஃபிஸ்டுலாவோ ஏற்பட்டால் இது வந்து எளிதாக மற்றவர்களுக்கு ஆறுற மாதிரி ஈஸியாக ஆறாது. காரணம், இந்த திசுக்கள் எல்லாமே ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி திசுக்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா, ஸ்ட்ரிக்சர் யூரிட்டர், பிளாடர் நெக் ஃபைப்ரோசிஸ், பிளாடர் வால் ஃபைப்ரோசிஸ், ரெக்டல் வால் அண்டு கோலன் வால் அஃபெக்டட் இஷ்யூஸ் அண்டு ஃபிஸ்டுலா இது எல்லாத்துக்குமே ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக அந்த ஃபைப்ரோசிஸை ரிவர்ஸ் பண்ணி மீண்டும் சிம்டம்ஸை நல்லா குறைச்சி பேஷண்ட்டினுடைய வாழ்க்கையை நம்ம வந்து கொஞ்சம் சுலபமாக்கலாம். ஸோ இதுபோல் stem cell therapy is so much useful for complications of cancer treatment by radiotherapy, chemotherapy and surgery. ஏன்னா சர்ஜரி பண்ண பிறகு தான் இந்த வெசைக்கோவஜைனல் ஃபிஸ்டுலாவோ ரெக்டோவஜைனல் ஃபிஸ்டுலாவோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி உதவும். கேன்சருக்கே எப்படி உதவும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். கிளையோபிளாஸ்டோமான்னு ஒரு கேன்சர், மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டி. இப்போ இந்த கிளையோபிளாஸ்டோமாவுக்கு புதுசாக என்ன ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸோட கேன்சர் ட்ரக்ஸை கம்பைன் பண்ணுறாங்க. மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் கேன் கிராஸ் த பிளட் பிரெயின் பேரியர். அதனால் கிளையோபிளாஸ்டோமாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேன்சர் செல்ஸை கொல்லக்கூடிய கீமோதெரப்பி ட்ரக்ஸ் அதை மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் மூலமாக அட்டாச் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அது வந்து அந்த செல்லை மட்டும்தான் கொல்லுமே தவிர it will not kill the nearby normal cells. That way you can avoid complications of the treatment for glioblastoma. யூஸ்வலாக glioblastoma கொடுக்கக்கூடிய ரேடியோதெரப்பியோ மற்ற சர்ஜரியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் நியூரான்ஸையும் பாதிக்கும். ஆனால் நீங்கள் மீசன்கைமல் ஸ்டெம் செல்லோட கீமோதெரப்பி ட்ரக்கை கம்பைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா மற்ற டிஷ்யூக்களை பாதிக்காமல் அது கேன்சர் டிஷ்யூவை மட்டும் பாதித்து அந்த செல்லை வந்து கேன்சர் செல்லை கில் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கீமோதெரப்பி கம்பைன்டு வித் மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் இஸ் a possibility being tried in the future for treating cancers.